இந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்து இருக்கிறதே, அது பாஜகவிற்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது. பாமகவினுடைய பிளவு என்பது, விரிசல் என்பது வேறு, அதிமுக விரிசல் என்பது வேறு. ரெண்டுத்தையும் ஒரே மட்டும் கம்பேர் பண்ண முடியாது. நான் ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருந்த போது அவங்க சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டபர்ன் ஆட்டிடியூட்னாலதான் ஏடிஎம்கேல யூனிட்டி வரலன்னுட்டு. அது வந்து பாலிசி வைஸ், காஸ்ட் வைஸ், மணி வைஸ். ஓபன்னீர்செல்வம் வந்து ஏடிஎம்கே ஆபீஸ்ல லூட் அடிச்சாங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம். அவர் மன்னிப்பு கேட்கட்டு நான் சேர்த்துக்கிறேங்கிறார். அதெல்லாம் ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க பிஜேபி கிட்ட. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி கட்சி சண்டை கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை என்பது குடும்ப சண்டை, மாமனார் மாமியார் பேரன் சண்டை. அதையெல்லாம் அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். அமித்ஷா ஒரு போன் பண்ணாலே சரியாயிடும். ஏன்னா அதுல வந்து சில அறக்கட்டளைகள் இருக்கின்றன, பசுமை தாயகம் அறக்கட்டளை. அதுலதான் ரஃபா போட்டீங்கன்னா ஒரு 7,000-8,000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சண்டை. இதுல பெரியவர் வந்து தான் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது டிஎம்கே பக்கம் he wants to open a door with டிஎம்கே. அது முடியாது. அங்க விசிகா வெளில போயிடும். சோ இந்த குழப்பத்தை வைத்து பார்த்தால் பாஜக எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தலைவர். நீ என்ன வேணா பண்ணீங்க, பிஜேபி will stand by him சொல்லியாச்சு. அதுதான் broader rule.